வா. ஒரு நிமிஷம் நரேச்சித்தப்பா, நீங்க என்னோட அண்ணனை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? நானும் உங்க கூட வருவேன். என்னால எங்க அண்ணன் இல்லாம இருக்க முடியாது. மீரா, நான் ஒன்னும் உன் அண்ணனை கடத்திட்டு போகல. இப்ப நீ ஸ்கூல் கிளம்பு. நீ போ, ரன்வீரும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். சரியா? மீரா, நீ ஸ்கூலுக்கு போ. அங்க போய் படிக்கணும்ல. ஸ்கூலுக்கு லீவ் போடுறது நல்ல பழக்கம் இல்ல. நரேச்சித்தப்பாக்கு என் கூட கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் நானும் போறேன். இல்ல நானும் போக மாட்டேன். போ, நீ ஸ்கூலுக்கு போய் படி. நான் உன்னை இன்டர்வெல்ல வந்து பாக்குறேன். சரியா? சரிண்ணா. இந்த மீரா. வா. ரத்னா, நீ வந்துட்டியா? கோயிலுக்கு போயிருந்தல்ல, மனசுக்கு சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்குமே. வாமா, உள்ள வா. நான் கேட்டது காதுல விழுந்ததா? மனசுக்கு நிம்மதியா இருந்ததா? எனக்கு தெரியுமா, கோயிலுக்கு போனா கவலை எல்லாம் மறந்து போகும், துக்கம் மறந்து போகும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும், வாழ்க்கைக்கான பாதையும் தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு நிமிஷம்மா, இத சாப்பிட்டு பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லு. நான் இப்பதாம்மா டீ சாப்பிட்டேன், அதனால இதை சாப்பிட்டாலும் சரியா இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்தா, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு சரியா இருக்கான்னு சொல்லு. முதல்ல லஸ்ஸியை குடிங்க, அப்புறமா விளையாடலாம். சாப்பிட்டுட்டு விளையாடலாம். இதுல இனிப்பே இல்லையே. அட, நான் சக்கரை போட்டேனே. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இப்பதான் அது இனிப்பா இருக்கு. நாட்டாம நீங்க இருக்கீங்களே. என்னடா? என் சிங்க குட்டி. இனிப்பு சரியா இருக்காமா? என்னாச்சு? சரியா இருக்காத்த, நல்ல இனிப்பா இருக்கு. சரி, அதுக்கு எதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? கடவுளே, ரத்னா எப்பவும் சொல்லிட்டு இருப்பா, அவளோட சிரிப்புக்கு உன்னோட கண்ணே பட்டுடும்னு. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்தது, என்னை விட கெட்டவளை நீ பார்க்க முடியாது சொல்லிட்டேன்.